அதிமுக மாநிலங்களவை வேட்பாளராக தம்பிதுரை நிறுத்தப்படுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி மார்ச் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய பொழுது அக்கட்சியை சேர்ந்த தம்பிதுரை 1984, 1989, 1998 ஆகிய ஆண்டுகளில் கரூரில் இருந்தும், 2009, 2014 ஆண்டுகளில் தருமபுரியில் இருந்தும் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு பர்கூர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டு கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். மேலும் 1998 முதல் 1999 ஆண்டு வரை மத்திய சட்டம் மற்றும் தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராகவும் தம்பிதுரை பொறுப்பு வகித்தார். 2019ஆம் ஆண்டு கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணியிடம் அவர் தோல்வியடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது இரண்டாவது முறையாக மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட உள்ளார்.